இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஸ்க் மெலன் சம்மர் ட்ரிங்க். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் மஸ்க் மெலன், சியா சீட்ஸ், பாதாம் பிசினி, ஜவ்வரிசி, சர்க்கரை, பால். ஸோ இது நம்ம ஜவ்வரிசியை ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க, தண்ணி போட்டு நீங்கள் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஜவ்வரிசியை. இப்போ நம்ம ஜூஸ் அடிக்கணுன்னு சிம்பிளான இதுதான். நீங்கள் ஆக்சுவலாக மஸ்க் மெலன் ஜூஸ் பண்ணும்போது எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க வெளியில். நம்ம வீட்டில் பண்ணும்போது நல்ல சத்துள்ளதாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ நான் மஸ்க் மெலன் கொஞ்சம் ஒரு ஆஃப் எடுத்து வச்சுருக்கேன். அது ஆஃப் இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் சியா சீட்ஸ் ஆல்ரெடி நான் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். பாதாம் பிசினியும் ஆல்ரெடி நான் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இதில் கொஞ்சம் சுகர், இதுக்கு தேவையான சுகர். நீங்கள் எந்த சுகரும் போடலாம், இல்லை நாட்டு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு இதில் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். டயபெட்டிஸ்க்கு உங்களுக்கு வேண்டான்னா போட்டுக்க வேண்டாம். ஸோ இது கொஞ்சம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா மசஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம அதை பாருங்கள், நல்லா மசஞ்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ இதை அரைச்சாச்சுங்க. ஸோ இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருது இருக்கு இல்லையா, இதை இதில் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நம்ம. நான் இன்னைக்கு கொஞ்சமாக அரைச்சதுனால ஒரு கரண்டி மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த ஜவ்வரிசி உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜவ்வரிசியும் இதில் சேர்ந்ததுன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா வாயில் அது ஜவ்வரிசி வரும். அதனால தான் பாயில் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுடலாம். 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி போட்டு சூப்பரான மஸ்க் மெலன் சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.